அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணோட ஜாதகம் ஆய்வு பண்ண போறோம். இந்த ஜாதகம் வந்தது ஒரு 3 நாளுக்கு முன்னாடிங்க. இந்த பெண்ணுக்கு வயசு 34 வருஷம் 3 மாசம் 3 நாள் வந்துங்க. பிறப்பின் லக்னமா மிதுனம். நம்ம அச்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குனாக்கா, பிறப்பு லக்னம் வளர்ந்து தற்போது கன்னி போயிட்டு இருக்குங்க. லக்னாதிபதி யாரு? புதன் பகவான். அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 8ஆம் வீட்டுல இருக்காரு. சரி, இந்த ஜாதகியோட கேள்வி என்னன்னாக்கா, இவர் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சார், எனக்கு அதாவது ஜாதகியோட அம்மா மட்டும் வந்தாங்க. பொண்ணுக்கு வேலையில ஒரே பிரச்சனை, டென்ஷனா இருக்கு. இது எப்ப சரியாகும்? அதே மாதிரி விசா முடிய போகுது. ஸோ ரெனியூவல் எப்போ கிடைக்கும்? ரெனியூவல் அப்ளை பண்றாங்க. ஸோ இந்த விசா ரெனியூவல் எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கேள்விக்காக நம்ம கிட்ட வந்தாங்க. சரி, இப்ப புதன் பகவான் 8ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 1ஆம் பாவம்னு சொல்ற சுயஸ்தானத்துக்கும் 10ஆம் பாவகம்னு சொல்ற தொழில் வேலை ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் 8ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப இந்த 10 வருஷம் ஜாதகின் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் எதை பத்தி இருக்கணுங்க? தீராத பிரச்சனை, வேலையில ஒரு தீராத அழுத்தம், இதை பத்தியே தான் இருக்கும். ஜாதகி வெளிநாட்டுல இருக்காருன்னு சொன்னாங்க இல்லைங்களா? எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, கோச்சாரத்துல புதன் மோகன் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 12ஆம் வீட்டுல இருக்காரு. 12ன்றது வெளிநாடு. அப்ப இந்த ஜாதகி வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கான்றது துல்லியமா தெரிஞ்சிருச்சுங்க. இவருக்கு இயங்குகின்ற நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்கு? தற்போது சித்திரை 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காரு? 6ஆம் வீட்டுல இருக்காரு. 6ஆம் வீடுன்றது அகைன் பிரச்சனைக்குரிய வீடு. மேலும் 10ஆம் பாவகத்துக்கு தொடர்புடைய நட்சத்திராதிபதி குரு பகவான். அவர் எங்க இருக்காரு? 10ஆம் வீடான மிதுனத்திலே இருக்காரு. அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா வேலையில ஒரு அழுத்தம், டென்ஷனு. அதுவும் இந்த ஜாதகியோட உயர் அதிகாரிகள் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரோ, ஹையர் அத்தாரிட்டிஸ், அந்த உயர் அதிகாரிகளாலேயே வேலையில பிரச்சனை, டென்ஷன்லாம் இருக்கும். இதுக்கு யாரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகியே காரணம். எப்படி? அடிக்கடி லீவ் போடுறது, உடம்பு சரியாம போறதுனால லீவ் போடுறது, இல்லையா வேற ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்காக லீவ் போடுறது, அதனால அந்த ஜாதகியோட உயர் அதிகாரிகள் டென்ஷன் ஆகுறது, திட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப ஜாதகி வெளிநாட்டுல இருக்காரு, வேலையில பிரச்சனை, வேலைக்கு பிரச்சனைக்கு காரணமே ஜாதகி தான் அப்படின்றது தெரியுது. சரி, இந்த பிரச்சனை எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, இந்த லக்னம் எப்போ முடியுது? 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 இந்த லக்னம் முடியுது. அப்ப இந்த லக்னம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து என்ன ஆகுது? அடுத்து கன்னில இருந்து லக்னம் துலாமுக்கு மாறுது. அப்ப சரியா வருமா? அப்ப பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப லக்னம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் 2024 அப்புறம் கன்னில இருந்து துலாமுக்கு மாறிடும். லக்னாதிபதி யாரு? சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 5ஆம் வீட்டுல இருக்காரு, நல்ல நிலையில இருக்காரு. இயங்குகின்ற நட்சத்திரமா ஏஎல்பி நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கும்? சித்திரை 3ஆம் பாதம் போயிட்டு இருக்கும். ஆச்சுங்களா? அவரும் எங்க இருப்பாரு? அவரும் 5ல தான் இருப்பாரு, நல்ல இடத்துல இருப்பாரு. ஆனால் 10ஆம் பாவகத்துக்கு தொடர்புடைய குரு பகவான் எங்க இருக்காரு? 9ஆம் வீட்டுல இருக்காரு. ஏஎல்பிக்கு 9ஆம் வீட்டுல இருக்காரு. ஏஎல்பிக்கு 9ஆம் வீடுன்றது மிதுனம். ஆச்சுங்களா? மிதுனத்துல இருக்கிறதுனால அப்ப அந்த ஜாதகியோட மனசு என்ன பண்ணும்? வேலையில தேவையில்லாத விஷயத்துல இன்டர்ஃபியர் பண்ணி தலையிட்டு இவரே பிரச்சனை உண்டாக்கிப்பார். அப்ப இந்த சித்திரை 3ஆம் பாதம் முடிகிற வரைக்கும், அதாவது 16 செப்டம்பர் 2025 இருந்து 2025 வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஆச்சுங்களா? ஸோ இதை நம்ம தெளிவா சொல்லிட்டோம். அடுத்து என்ன நட்சத்திரம் என்ன வரும்? சித்திரை 4 வரும். சித்திரை 4 எப்ப ஆரம்பிக்கும்? 16 செப்டம்பர் 2025க்கு மேல சித்திரை 4ஆம் பாதம் ஆரம்பிக்கும். அப்ப வேலையோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நம்ம என்ன சொன்னோம்னா, 16 செப்டம்பர் 2025 வரைக்கும் நீங்க வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகளை அனுசரிச்சு போகணும். அடிக்கடி லீவ் போடுறது, உங்க பர்சனல் விஷயத்துக்கு கொண்டு போய் வேலையில மிக்ஸ் பண்ணா ரெண்டுமே பாதிக்கும். அதனால வேலையில உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆச்சுங்களா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சித்திரை 4 வரும்போது தன்மைகள், வேலையோட தன்மைகள், இது எல்லாமே நல்லபடியா மாறிடும்.
அப்படின்னு நம்ம சொன்னோம். சித்திரை 4ன்றது பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர் 2025 இருந்து 27 அக்டோபர் 2026 வரைக்கும் இவருக்கு வந்து இந்த நிலைமை வந்து வேலையில் வந்து நல்ல விதமான ஒரு தன்மை ஏற்படும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி, இந்த ஜாதகரோட அடுத்த கேள்வி என்னது சார்? இந்த ஜாதியோட அடுத்த கேள்வி என்னது, அவங்க விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எக்ஸ்டென்ஷனுக்கு, அந்த விசா வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்றதுதான் அவரோட கேள்வியா இருந்துச்சு. விசான்றதுக்கு நம்ம அச்சலக்ன பத்தி ஜாதக முறையில எந்த பாவத்தை பார்க்க போனோங்க? 3ஆம் பாவத்தை பார்ப்போம். அப்ப 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2022 சித்திரை 2 போற வரைக்கும் இவங்களுக்கு வந்து இயங்கிய நட்சத்திரமும் சித்திரை 2 போயிட்டு இருக்கு. அப்ப 3ஆம் பாவ நட்சத்திராதிபதி எங்க இருக்காரு? புதன் 8ல இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் மூலமாகவே இவருக்கு வந்து விசால வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அதனால இந்த சமயத்துல விசா கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, அடுத்த நட்சத்திரம் என்ன வரும்? சித்திரை 3 போகும். அப்ப சித்திரை 3ஓட காலகட்டம் என்னது? 6ஆம் தேதி ஆகஸ்ட் 2024 இருந்து 16ஆம் தேதி செப்டம்பர் 2025 வரைக்கும். இந்த காலகட்டத்துல விசா கிடைக்குமான்னு பார்த்தா, நட்சத்திராதிபதி செவ்வாய் 5ல இருக்காரு. கோச்சாரத்துல வந்து 8ஆம் வீட்டுல இருக்காரு. யாரு? செவ்வாய் பகவான். 8ஆம் வீடுன்றது அகைன் பிரச்சனைக்குரிய வீடு. சரி, 3ஆம் பாவத்துக்கு தொடர்பு இவர் யாரு வராரு? இப்ப இந்த காலகட்டத்தில் கேது பகவான் ஆச்சுங்களா. கேது பகவான் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 10ஆம் வீடான கடகத்துல இருக்காரு. மேலும் கோச்சாரத்துல வந்து கேது எங்க இருக்காருனாக்கா ஏஎல்பிக்கு 12ஆம் வீடான கன்னியில இருப்பாரு. அப்ப 3ஆம் பாவகத்தோட தொடர்புடைய நட்சத்திராதிபதி 10ஆம் வீட்லயும் 12ஆம் வீட்டிலையும் தொடர்பு கொண்டால் என்ன சொல்லுவாங்க? ஒரு குருட்டு நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் ஜாதக செய்யற முயற்சி விரயமாகும். அதனால இந்த காலகட்டத்திலேயே நம்ம என்ன சொன்னோம்? இவங்களுக்கு வந்து விசா கிடைக்காது. அதாவது 16 செப்டம்பர் 2025 வரைக்கும் கூட இவங்களுக்கு வந்து இந்த விசா வந்து அப்ரூவ் ஆகி கைக்கு வராது அப்படின்னு சொன்னோம். பட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நட்சத்திராதிபதி யாரு? கேது பகவான். கேது பகவானோட காரகத்துவம் என்னது? அவர் எதிர்பாராத திடீர் நிகழ்வுகளை ஏற்படுத்திடுவார். இதை ஒரு பக்கம் மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த நட்சத்திரமா என்ன வரும்? சித்திரை 4ஆம் பாதம் போகும். சரி, சித்திரை 4 எப்ப ஆரம்பிக்குது? 16 செப்டம்பர் 2025 இருந்து 27 அக்டோபர் 2026 வரைக்கும் இந்த சித்திர பகவான் போகும். சரி, இந்த சித்திரை 4 வரும்போது விசா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, 3ஆம் பாவ நட்சத்திராதிபதி கேது பகவான் எங்க இருக்காரு? 11 அப்படின்ற வெற்றி ஸ்தானத்துல, லாபஸ்தானத்துல, மகிழ்ச்சி ஸ்தானத்துல இருக்காரு. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? கண்டிப்பா சித்திரை 4 வரும்போது 16 செப்டம்பர் 2025 இருந்து 27 அக்டோபர் 2026 உங்களுக்கு வந்து விசா வந்து அப்ரூவ் ஆகி கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்படிப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமான பதில் கிடைக்கக்கூடிய அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கி எனதருமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், குலதெய்வத்திற்கும் நன்றி.